ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் தக்காளி சாதம் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணணும் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கீ. எண்ணெய் சூடானோடனே கடலைப்பருப்பு சீரகம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா போட்டு வதக்கிடுங்க. ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு உப்பு போட்டு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளி நான் இந்த அளவுக்கு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 6 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். நான் ஆல்ரெடி ரைஸ் வேக வச்சுருந்தேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா பெரட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம தக்காளி சாதம் ரெடி. வாங்க லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு கண்டெய்னரில் ஃபுல்லாக தக்காளி சாதம் வச்சுட்டேன். தொட்டுக்கிறதுக்கு நான் வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். இதுக்கான வீடியோ நான் சீக்கிரமாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃப்ரூட் ஸ்நாக்ஸ்க்கு நான் கொய்யா வச்சுருக்கேன். நீங்கள் என்ன லஞ்ச் பேக் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.